கொண்டு போய் சேர்த்து இல்ல ஏற்கனவே தெரிந்த முகம் தானே, யாருக்கு வந்து திரு ஓபிஎஸ் வந்து புது முகம் கிடையாது, தெரிந்த முகம் ஏற்கனவே வந்து அனைவருக்கும் பரிச்சயமான முகம் தான். அதுதான் உதாரணம் சொன்னேன், திருநாவுக்கரசு உதாரணம் சொன்னேன். கட்சி புது கட்சிங்கிறது ஓகே, அதை நீங்க சொல்ற நான் ஏற்கனவே புது கட்சிங்கிறது வந்து கொண்டு போய் சேர்க்கிறது ஒரு சிரமம் இருக்கலாம் அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க உங்களுடைய கருத்து. ஆனால் யார் கொண்டு போய் சேர்க்கிறாங்கிறது கருத்து இருக்குல்ல, அது யார் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அப்படிங்கிறது நீங்க ஓகே. நீங்க இப்ப கொண்டு போய் நீங்க ஒரு புது கட்சி தொடங்கி நீங்க மாதிரி இப்ப நிலத்தினாலுமே உங்களுக்கு நீங்க இப்ப எவ்வளவு தூரம் அதுல வந்து வெற்றி வாய்ப்பு காண முடியும், எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை நீங்கள் மக்கள் மத்தியில பதிய வைக்க முடியுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியே இல்லையா? இப்ப சார் சொன்னாரு, சார் சொல்லும் போது என்ன ஒரு பாயிண்ட் சொன்னாருன்னா தாவேகாவுடைய கூட்டணியே முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னா, அப்படி நம்ம சொல்ல முடியல. விஜய் அவர்கள் வந்து இப்ப அதிகாரப்பூர்வமாக நான் அதிமுகவிலும் பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற எங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லல. நமக்கு பார்க்கும்போது பார்வை வந்து அப்படி தெரிகிறது. அவருடைய பொதுக்குழுல இப்படி சொன்னாரு, இப்படி செயல்பாடுகள் இருக்கு, அதை வைத்து நாம் ஒரு கண்ணோட்டமாகத்தான் அதை பார்க்கிறோம். என்னைக்குமே வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகருக்கான ஒரு ஃபேஸ் வேல்யூ, ஒரு கிரேஸ் வேல்யூ அப்படி